ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான சூப்பரான மூவி பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவரும் நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை சுற்றி சுற்றி வர மாதிரி வரணும்ல, அதனால் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்காரு. இது நல்லாவே ஹீரோயினுக்கு தெரியும். அன்னைக்கு ஃபைனல் இயர் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் காலேஜ்ல லீவ் விட போகிறாங்கல்ல, ஸோ இப்போயாவது ப்ரொப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாருனா, ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு ஹீரோயினுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு இவன் இப்படி தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தெரியும். ஹீரோயினுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வரட்டும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி 2 கேங்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் வராரு. என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க தான் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த கிஃப்ட்டை வாங்கி தூக்கியும் எரிஞ்சிடறாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. எதுக்காக அப்படி பண்ணுறேன், நான் உன்னை சுற்றி சுற்றி வர்றதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நானா உன்னை சுத்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. ஹீரோ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தால் எனக்கு மட்டும் இல்லை எந்த பொண்ணுக்குமே உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் யாரை வேணால் லவ் பண்ணுவேன், உன்ன மாதிரி ஒருத்தரை மட்டும் லவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்களா. ஹீரோக்கு ரொம்ப மனசோடைஞ்சு போயிடுவார். உடனே அந்த பில்டிங்கோட மாடிக்கு போயிடுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா பண்ண போற, இதுக்காக இப்படிலாம் முடிவெடுத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. மாடிக்கு போய் நின்றுட்டு ஏதாவது வம்பு பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே போய் நின்று சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. மேலே நின்றவர் என்ன சொல்வார்னா, இன்னும் எண்ணி 4 வருஷம் அதுக்குள்ள உன்னை விட எல்லா விதத்துலையும் சூப்பரான பொண்ணா பார்த்து நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன், உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உன் வீட்டுக்கு வேலைக்காரனா வரேன்ற மாதிரி மேலே ஏறிட்டு சவால் விட்டுருவாரு. பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னடா இவன் என்னமோ பண்ணுவான்னு நினச்சி என்னமோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ அழகாக சவால் விட்டவொன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் அமைச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி இந்த அளவுக்காவது ஹீரோ ஒரு பிரோஜனமாக ஒரு வேலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் பார்க்க நல்லாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ 4 வருஷம் முடிஞ்சிருது. 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த 4 வருஷத்துக்கு இடையில வேற ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கையில் நடத்தி வச்சுலாம் இதெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. என்னடா பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவளுக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் தானடா லவ் பண்ணிட்டு இருந்தா, அது ஒன் சைடாக தானடா 2 வருஷமாக அவளை லவ் பண்ணிட்டு இருந்தா, 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தா அவள் தான் உனக்கு ஒரு லவ் பண்ணலேடா அப்படின்னு சொல்லும்போது, அவள் லவ் பண்ணலன்னா அடிக்கடி என்னை பார்த்து பார்த்து சிரிப்பா, என்னை திரும்பி பாப்பா தெரியுமா, அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கவும், நம்ம இவர் கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுவாரா, நீ ஏன்டா அப்படி நினைக்கிறேன், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதரா, அவளை நான் பார்க்கும் போதெல்லாம் அவள் சோகமாகவே இருக்கா, எனக்கு என்னமோ அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், நீ சொல்கிறது தான்டா சரி, அவள் நேற்று கூட நான் பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தா தெரியுமா, அவள் பார்வையில் ஒரு ஏக்கம் தெரிஞ்சது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை காப்பாற்றின்னு அவள் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நான் போக தான் போகிறேன், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவளோட நான் சேர தான் போகிறேன்ற மாதிரி திரும்பவும் சொல்லுவார். சொன்னவொன்னு பார்த்தீங்கன்னா இவரும் இப்போ ரொம்ப குஷியாகி நேராக அந்த கல்யாண வீட்டுக்கு வந்துடுவார். அந்த பொண்ணுகிட்ட தனியாக போய் பேசுவார். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே, உன்னை வற்புறுத்தி தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாரா அப்படிலாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு தெரியும் உன்னால் சொல்ல முடியல, என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். அப்படிலாம் கிடையவே கிடையாது, இந்த கல்யாணத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டம் தான், சொல்லணும் அப்படின்னா இது லவ் மேரேஜ் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுருவாங்க. எதே லவ் மேரேஜா, நான் நம்ப மாட்டேன், என்னை நம்ப வைக்கிறதுக்காக நீ போய் சொல்கிற அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லவும், வேணும்னா இந்த சேட்டை வேணா பாரு, நானும் அவனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போயிடுவார். வீட்டுக்கு வராரு. அவருக்கு அப்பா அம்மா தங்கச்சி வேற இருக்காங்க. இப்போ அப்பா இருக்காருல்ல, இவர் மேலே சும்மா விளையாட்டுக்கு அடிக்கிற மாதிரி தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னும் அந்த பொண்ணு பின்னாடி தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கியா, அவளுக்கு வேற கல்யாணம் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வம்பு வளர்த்து அவர்கிட்ட அப்பா அம்மானுக்குள்ள சண்டை சச்சோடு நடந்துட்டு இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்சு இன்னும் வேலைக்கு எதுவும் போகாமல் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாரு. எப்போவுமே அப்பா சத்தம் போடும்போது அம்மா தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா தான் இப்போ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட அன்னைக்கு ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இப்போ அவருக்கு ராமன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் கூட தான் பேசிட்டு வருவார். இந்த மாதிரி இவளுக்கு கல்யாணம் அடிச்சு இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசும்போது, அதெல்லாம் விட்றா, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க 2 பேரும். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா தங்கச்சி காலேஜ் படிக்கிறாங்களா, அவங்கள காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக ஹீரோ வராரு. பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இவங்க தங்கச்சியை லவ் பண்ணுறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வரா. அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு சொன்னதுனால அந்த சோஷியல் மீடியாவில் தேடி பார்க்கலாம், அந்த பொண்ணை பற்றி சொன்னார்ல அந்த மாதிரி பார்க்குறாரு. அப்படின்னா இப்போ தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இந்த மாதிரி வேறு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் அவர் வீட்டுக்கு வராரு. கல்யாணம் அந்த லவ்வர் பொண்ணை நினச்சி அதாவது ஒன் சைட் லவ் பொண்ணை நினச்சி கவலைப்பட்டுட்டு அந்த பொண்ணை ஃபோட்டோலாம் வச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வரவும் அந்த ப்ரொஃபைலுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. சரி எதையாவது ஒன்று ஓப்பன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க ஓப்பன் பண்ண 300 அனுப்பி விட்டாதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அனுப்பி விட்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாரு. அதோடு பார்த்தோன்னா வீடியோ காலில் ஓப்பன் பண்ணி 2 பேரும் பேசுகிற மாதிரி இருக்கும்போது அங்கே உள்ள ப்ரொஃபைல் அதாவது இன்னும் வீடியோ காலே ஆன் ஆகாத மாதிரி இருக்குது. இவர் மட்டும் வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அப்பா வெறும் குளிச்சுட்டு அப்போ தான் நின்றுட்டு இருப்பாரு. இவர் பாட்டுக்கு வீடியோ அவங்க அப்பா தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரா. அவங்க அப்பா அங்கேயே 2 ட்ரெஸ் பையன் தூங்குறான்னு சொல்லிட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டு இருப்பாரு. என்ன நினச்சா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பாரு. நான் அந்த
காலும் வந்து கட் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும். மறுநாள் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வீடியோவே இவருக்கு வந்திருக்கு. இதை பார்த்தோன்னு பயந்தே போயிடுறாரு. ஏன்னா நேற்று அவர் வந்து அந்த வீடியோ கால் பேசும்போது அந்த வீடியோ ஆன்ல வச்சிருப்பார்ல, அவங்க அப்பா வேற அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் அது அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை வந்துட்டு இவர் திரும்ப இவருக்கு வரும்போது இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். இதில் அவர் கால் பண்ண உடனே 300 கேட்டிருப்பாங்க. அதை அனுப்பி விட்டுருப்பாரு ஹீரோ. அந்த 300 அனுப்பி விட்டவொடனே இந்த மாதிரிலாம் சீட்டிங் விளையாண்டுட்டு இருக்கும். இப்போ மறுநாள் வந்துட்டு எனக்கு நீ 5000 ரூபாய் தரல அப்படின்னா அவங்க அப்பாவோட வீடியோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வந்துட்டு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா அவரை போய் திட்டுறாரு. உன்னால தாண்டா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை சொன்னது ஒரு ப்ரொஃபைல், நீ போய் வேற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த ஆள்கிட்டயே நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன், 5000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும், அப்பாவுக்கு தெரிஞ்சால் தொலைச்சு போடுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதோட திட்டிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங்க்குலாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 பேர் வர சொல்லியிருக்காங்க. 4 பேர் தான் வந்திருக்காங்க, ஒரு ஆள் வந்து வரல. என்ன 5 பேர் சொல்லி 4 பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இங்கே பேசுறதெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தான் வந்துட்டு வேலைக்கு சேரும் போதே வந்து அட்வான்ஸாக பணம்லாம் கொடுத்துருவோம், அதான் 5000 ரூபா கொடுத்துருவோம்னு சொல்கிறோம்ல, அப்புறம் வரமாட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ காதில் விழுந்துருது. ஏதோ 5000 தருவாங்களா, அதுவும் அட்வான்ஸாக வர தந்துருவாங்களா, அப்போனா இது நம்மளுக்குலாம் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒரு ஆள் குறையுதில்ல, அதில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாண்டடாக அவராக வரவும் சரி இப்போ குறையுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. அதாவது 5 பேரை ஒருத்தர் இன்சார்ஜாக கூட்டு வருவார். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வீட்டுக்கு தான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தான் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வரும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அவர் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோ படித்த காலேஜில் வாட்ச்மேனாக வேலை பார்த்தார். இப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஹீரோவை பார்த்தோன்னு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சும்மா தான் வந்தேன், இந்த பக்கம் வேறு வேலையை வந்தேன், ஒருத்தரை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் போய் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருப்பாரு. வந்துட்டு ஹீரோவும் சரின்னு இவரை சமாளித்து விட்டுட்டு அங்கேருந்து நேராக போகிறாரு. இவருக்கு எந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த வீட்டு நம்பர் சொன்னாங்களோ அந்த வீட்டில் போயிட்டு பெல் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. பெல் அடிக்கும் போது யாருன்னு கேட்கும்போது ஹவுஸ் கீப்பிங்ன்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்காரு. வந்து கதவு திறக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோயினாக இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ பார்வையிலே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, என்னென்னமோ சேலஞ்ச் பண்ணிட்டு போனால் கடைசியில் 4 வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கே ஹவுஸ் கீப்பிங் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே அவங்க கேட்பாங்க. வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ உள்ளே கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து வெளியூரில் இருப்பாங்க. ஹீரோயினை வந்து அந்த சமைச்சு கொடுக்குற அந்த வேலைக்கெலாம் வந்து ஒரு அக்கா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து இப்போ வேலையை விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக பதிலாக தான் வேற ஒரு ஆளை வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ ஹீரோ வராரு. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு இந்த வேலையை பற்றிலாம் எதுவும் தெரியாது, இப்போ அங்கே ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா ஒரு அக்கா, அவங்க வந்து இந்த வேலையை விட்டு போகிறாங்க, ஸோ அவங்க தான் உன்னை இன்டர்வியூ எடுப்பாங்க, அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நீ பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இதனடா சோதனை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. துணி எப்படி துவைப்ப, எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவர் மடக்கா பதில் சொல்கிறாரு வேறு மாதிரி. இவனெல்லாம் வச்சு நீங்கள் வேலை பார்க்கவே முடியாது, என்னை கேட்டால் நீங்கள் வேறு ஆளை தேர்ந்தெடுக்கிறதா நல்லதுன்ற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க. ஏன்னா இன்டர்வியூ எடுத்து ஃபெயில் ஆகிட்டார் ஹீரோ. அதோடு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வேலைக்கு சரி வர மாட்டாருன்னு சொன்னவும் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி மட்டும் முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க, எனக்கு இந்த பணம் ரொம்பவே முக்கியம், எனக்கு அட்வான்ஸாக அந்த பணத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்றனால தான் வேலைக்கு வந்திருக்கேன், நான் எப்படியாவது வேலைக்கு சேர்த்துக்கோ, நான் வேலையெல்லாம் கற்றுக்குவேன், நல்லாவே செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஹீரோன்னு சரி ஓகே 6 மாதம் அதாவது அக்ரிமெண்ட் போட்டு நான் வந்து நீ சைன் பண்ணிவிடு, அதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அட்வான்ஸ் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி எனக்கு பணம் வந்தால் போதுன்ற மாதிரி சைனும் பண்ணிடுறாரு. அதே மாதிரி பணமும் கொடுத்துட்றாங்க. 1000 ரூபாயை வாங்கி முதலும் கடைசியுமா அந்த மிரட்டிட்டு இருக்காருல்ல அவர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை முடிக்கிறாரு. அடுத்ததாக வீட்டுக்கு வந்தோடனே எல்லா பேர் சொல்லி வைக்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு நல்ல வேலை கிடச்சிருச்சு, அதாவது ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெரிய லெவலில் வீட்டில் பேசுகிறாரு. யார் நம்புறாங்களோ இல்லையோ அம்மா நம்புறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, பையனுக்கு ஒரு வழியாக வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க வேறு யாருக்கோ சேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க யாரோ லவ் பண்ணுறாங்க போல தெரியுது. அதோட ஹீரோ இருக்கார்ல, இப்போ ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்து வேலைக்கு வராரு. டெய்லி ரெகுலராக வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிளேட்டெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதை அப்படியே ஒரு பக்கமாக ரசிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லவ்வில், ஸோ அவங்கள பார்த்து அப்படியே ஒன் சைடாக வந்துட்டு அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. அப்படின்னு வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அது அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவளே என்னோட ஃபர்ஸ்ட் லவரே வந்துட்டு என்ன வேலைக்கு வந்து எடுத்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, அப்படி இருக்கும்போது உன்னை இந்த வேலைக்கு அவள் தேர்ந்தெடுத்திருக்கானா, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே நீ செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் ஐடியா கொடுத்துறாரு. ஹீரோக்கும் அப்படியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். இப்போ மறுநாள் ஹீரோ வந்து வேலைக்கு வருவார், வேலையெல்லாம் முடிச்சிருவார். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நைட்டு ஃபுல்லாக நான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் நீயும் கூட வந்து சப்போர்ட்டாக இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்க வைப்பாங்க. என்னங்க சொல்கிறீங்க, வேலை தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், இல்லை இன்னைக்கு உனக்கு ஓவர் டைம், எனக்கு வேலை இருக்கனால நான் தூங்காமல் நான் வேலை பார்க்கணும், என்னை தூங்க விடாமல் பார்க்குறதா உன் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இஷ்டத்துக்கும் பேசிட்டு கொண்டுட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தான் ரொம்ப தூக்கம் வருது, ஒரு அளவாக சமாளிச்சுட்டு இருந்துகிட்டே இருப்பார். வந்துட்டு இப்போ லேட்டாக வரவும் அங்கே உள்ள பெரியவர், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பெரியவர் வந்து கேட்குறாரு, என்னாச்சு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி அவர் வேறு ஏதோ மீன் பண்ணி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஹீரோக்கு அப்படியே அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் இவருக்கு அந்த வேலை வந்து கசப்பாகவும்
பிடிக்காம இருந்தாலும் ஒரு பணத்துக்காக சேர்ந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வேலையவே ரொம்ப அந்த விவேக் சொல்லுவார்ல, அதாவது என்ன சொல்ற சந்தானம் சொல்வார்ல, எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் முழு நேர சமையல்காரனா ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கும் முழு நேர சமையல்காரனாகவே ஆகி அந்த அளவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப நல்லாவே ஹீரோயின் கிட்ட பேசுவார். அவங்களும் நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க. என்னோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹரீஷ்னு ஒருத்தர் வந்து ஹீரோயின் கூட வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஹரீஷ் வந்து ஹீரோயின் கிட்ட எப்படியாவது அவர் லவ் வந்து சொல்லணும், அதுவும் இன்டெரக்டாக சொல்லி புரிய வைக்கணுன்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஃபோனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் நைட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதில் வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓஹோ நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து இதை தான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அந்த மீட்டிங்கில் உட்காந்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவோம் ஹீரோயினுக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. ஏன் அப்படின்னா நைட்டு வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு பக்கத்தில் இருந்தார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுங்க பண்ணிட்டு தரேன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதனால ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலை இது அவன் பண்ண வேலையாக தான் இருக்கும், வேணும்னே இந்த மாதிரி நான் அசிங்கம் பண்ண தான் அவன் பண்ணியிருக்கான், அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆகும். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டை வந்து பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷன் என்ன ஏதுன்னு கேட்பாரு. இப்போ என்ன ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு கேட்கவும் இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து காலேஜ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, அதை நான் வச்சிருக்கேன், அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நீயும் கண்டிப்பாக இங்கே இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கலாம் வரும்போது நீ இந்த ட்ரெஸ்ஸோட இருந்தால் நல்லா இருக்காது, உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவரும் அந்த ரீயூனியனுக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து இந்த மாதிரி தன்னை தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்திட்டார்ல, அதனால் எல்லாரும் முன்னாடி இவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹீரோக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் இவ்வளோ நாளாக துபாயில் இருந்தேன், இப்போ தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கதை சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, வேணும்னே வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குல்ல, அதை கீழே போட்டு உடச்சிருவாங்க. உடச்சிட்டு ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே வேற நம்மளை வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே உட்கார சொல்லிட்டாங்களா, அதனால இன்னைக்கு வேற ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. ஹீரோவே பார்த்து அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா, ஹீரோவே 1க்கு 2-3 தடவை கேட்பாரு, நானான்னு கேட்கும்போது நீ தானே இங்கே ஹவுஸ் கீப்பிங்காக இருக்க, வந்து க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோக்கு சங்கடமாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதை பார்த்தோன்னு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா துபாயில் இருக்கேன் அப்படி இப்படின்னா கடைசியில் நீ ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பார்க்குறேன்னு அவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. இது சும்மா இல்லாமல் ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா உடனே நீயும் சரிக்கு சமமாக வந்து எல்லாத்தையும் கதை ஆரம்பிச்சிருவியா, எந்த வேலைக்கு வந்து அதை பார்க்க மாட்டியா அப்படின்லாம் அதட்டிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் வந்து அவங்க அப்படி இருந்தாலும் கூட படித்தவங்களே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல, அதனால் அவங்களே வந்து அப்செட் ஆகிடுறாங்க. போது ஹீரோ இந்த மாதிரிலாம் நடத்துறது வந்து அவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. இதில் நம்ம கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து கஷ்டமாக போயிடுது. பார்ட்டிக்கு தானே வந்தீங்க, வந்து எல்லாரும் வந்துட்டு பழையபடி இருங்க, இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசையே மாற்றி நார்மலாக ஜாலியான ஒரு மைண்டுக்கு கொண்டு வராரு. அதோட எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அதோட அந்த பார்ட்டியும் முடியுது, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ மனசு கஷ்டமாயிடுது. எல்லாரும் கிளம்பி போகிறோன்னா நம்ம ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஹீரோவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடி நான் ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தது, நேற்று நான் உனக்கு ஃபோன் கொடுக்கும்போது நீ தான் அந்த வேலையை பார்த்த, அதனால தான் எனக்கு அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு தான் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஓவராக தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லுவார், இவர் கால் பண்ண ஃபோன் வாங்குறது என்னமோ உண்மைதான், ஆனால் அவர் வேறு எதுவும் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டார். இவங்களுக்கு குரூப்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு குரூப்லேருந்து ஏதோ ஒரு லிங்க் மாதிரி ஒன்று வந்திருக்கும், அதை தெரியாதனமாக தான் அவர் கிளிக் பண்ணியிருப்பார். அது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும், அதில் தான் இவர் பண்ணியிருப்பார், தவிர வேறப்படி இவர் வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது நீங்கள் வச்சிருக்கிறது ஐஃபோன் அப்படின்றதுனால அதை எப்படி டெலீட் பண்ணுறது எனக்கு தெரியல, அதை சொல்லலான்னு கூட காலையில் நான் வந்து அதுக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாரி கேட்பாங்க. பார்த்தோம்னா இப்படியே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதோட ஹீரோயின் எதுவும் சொல்கிறதுல இவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பையன் வந்துட்டு நல்ல வேலைக்கும் கிடச்சிச்சு, நல்ல வேலையும் பார்த்துட்டு இருக்கான், இப்போ பொறுப்பாகவும் ஆகிட்டான், அடுத்தது என்ன கல்யாணம் தானே, பொண்ணு பார்த்து பேசாமல் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து இப்போ ஹீரோயின் தான் இப்போ நல்ல விதமாக பேசுகிறாங்கல்ல, அவங்களே பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் வந்துட்டு ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, அப்புறமும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனால் சரிப்பட்டு வராது, பேசாமல் இவங்க எந்த பொண்ணு கட்டுறாங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மைண்டுக்கும் வந்துடுறாரு. டக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு ஆட்டோவில் கிளம்பி பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த ஆட்டோ வந்துகிட்டே இருக்குது. இவர் வேலை பார்க்குற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தவுடனே அந்த ஆட்டோவும் மக்கர் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிருது. டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதாவது டீசலோ பெட்ரோல் ஏதோ தீர்ந்து போச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆட்டோலேருந்து இறங்கி அந்த மரத்தடியில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் மரம் இருக்குல்ல அங்கே போய் நிற்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேன் இருக்கார், அவர் அந்த பக்கம் வராரு. ஹீரோ இந்த நேரத்தில் நம்மளை பார்த்தா நம்ம வேலை பார்க்குறத சொல்லி கொடுத்துருவாரு, நம்ம ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு அவர் முகத்தில் கர்ச்சீஃபெல்லாம் கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே
உடனே அந்த வாட்ச்மேனும் தேடி வந்துடுறாரு. ஹீரோ இங்கே மூக்கு வரைக்கும் தானே மறைச்சு கட்டியிருப்பாரு. உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் வந்து ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, இவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அங்கே வாட்ச்மேனாக இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருப்பாரு. அதோட அவரும் புரிஞ்சுட்டு அமைதியாக இருந்துருவாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கே வராங்க. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்போ நடந்த விஷயங்கள்லாம் புரியுது. ஏற்கனவே அவங்களால வந்து ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருல்ல, இப்போ வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க என் கூட நானே காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஹீரோயினும் வராங்க. இப்போ எல்லாரும் வராங்க. வரும்போது ஹீரோயின் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நானும் அவர் எல்லாம் ஒன்றா தான் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டில் அவர் சொன்ன போய் அவங்க உண்மையாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாம் கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் ஹீரோட அம்மா வேற, உனக்கு ஏதாவது டவுட்னா என் பையன்கிட்ட கேளுமா, அவன் நல்லா அதெல்லாம் கிளியர் பண்ணுவான் அப்படி இப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு வழியாக இப்போ எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பொண்ணு பிடிச்சி போயிடுது. உடனே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்குது. அவங்களாம் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, மாப்பிள்ளை ஐடி கம்பெனியில் தானே வேலை பார்க்குறாரு, நாளை பின்ன பொண்ணோட தம்பிக்கும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு ஆசை, எப்படியாவது அந்த வேலையை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ அவங்க பொண்ணு வீட்டுக்கும் வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஓகேவாயிடுச்சு, அதனால நிச்சயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அப்போ 6 மாதம் ஓடி போயிடுச்சு, இந்த அக்ரிமெண்ட்டு முடிஞ்சிருச்சு, இதோட என் பேரண்ட்ஸ்ட்டு சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அவர் டாட்டா காட்டிட்டு போகும்போது அவரையே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்பவும் ஹீரோ அது தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ண வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் விட்டுட்டு போகும்போது அந்த பையன் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை பண்ணுவான்ல ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை, அதாவது தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணுறான். அப்போ அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த டைமில் வந்துட்டு ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு அவனை போட்டு சரியான அடி அடிச்சு அவனை துரத்தி விட்டுறாரு. ஹீரோ தங்கச்சிக்கிட்டையும் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண வாய் திறந்து சொல்ல மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டுவார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அந்த ஹரீஷ் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்கும்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கனே நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோவும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராரு. வந்துட்டு நல்லாவே பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நிறைய வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேணா திரும்பவும் வந்து நான் உங்ககிட்டே வேலைக்கு சேர்ந்துக்குவான்ற மாதிரிலாம் கேட்கவும் ஹீரோயினுக்கும் அவரை தான் பிடிச்சிருக்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த தடவை ஹீரோ வந்துட்டு வேலைக்கு சேர்ந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவர் மேலே கோவமே படமாட்டுறாங்க. ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகிடுச்சு. அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹீரோட வீட்டுக்கு வராங்க, அங்கே வந்து சாப்பிட்றாங்க, தங்குறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க. ஹீரோட ஃபேமிலிக்கும் வந்து இவங்களை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அப்போ அவங்க அம்மா இருக்காங்க, ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட அம்மாவும் இதே மாதிரி தான் சமைப்பாங்க, அதே டேஸ்ட்டாக தான் நீங்களும் செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இப்போ அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் செய்யலம்மா, என் பையன் தான் சமைச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். ஹீரோயின் வந்து 4th இயர் படிக்கும் போது வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வர்றதுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு சூழ்நிலை சரியாக இருந்திருக்காது. அதனால் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு அம்மா சமைக்கிறாங்களா அப்படி எனக்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி. ஆனால் அந்த 4வது வருஷம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரெண்டுன்ற பேரில் வந்துட்டு ஹீரோ தான் சமைச்சு கொடுத்துருப்பாரு. அதாவது அவர் சமைச்சு நான் கொடுத்தேன்னு கொடுக்காத, நீ ஹீரோயின்ட்ட கொடு அப்படின்ற மாதிரி அவர் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வரும். ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தான் வெளியே சாப்பிட்டா ஒத்துக்காது, வீட்டில் சமைக்கணும்னு தானே நீ சொன்ன, அதை விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே நானே சமைச்சு கொடுக்குறேன், நீ உனக்கு சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு உனக்கு சிரமம்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் சமைச்சு கொடுக்குறேன்றது மட்டும் நீ அவகிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தான், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் அப்படியே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷமாக எனக்காக அவன் சமைச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அது மொட்டை மாடல நின்று ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். என்னங்க இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, கீழே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அவங்க உடனே ஹீரோ கிட்ட கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, காலேஜில் நீ சுற்றி வந்தில்ல, அப்போவே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ மேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோக்கு இது லவ் யூவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவருக்கு பயங்கர சந்தோஷமாகிடுது. அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க ஹக் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஹீரோ இந்த ஜென்ரேஷன் தான், அவருக்கு அது புரியல போல இருக்குது. அவர் நினச்சிக்கிறாருன்னா லவ் யூன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு முடிஞ்ச ஸ்டெப்பெல்லாம் போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிறாரு. இதோட வந்து பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ வீட்லேயும் வந்து ஹீரோவை பற்றி பேசவும் இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு, இல்லை நான் பொண்ணை சந்திச்சு பேசணும்னு சொல்கிறாரு. அதோட பொண்ணை மீட் பண்ணி என்ன பேசுகிறாருன்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. எதுக்குன்னா அவங்க லவ் பண்ணுற ஆரம்பிச்சிட்டார்ல, அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஆஃபீஸில் கட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹரீஷ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து இன்டெரக்டாக லவ் பண்ணுறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும், 1 மாதம் வந்து நம்ம பழகி பார்க்கலாம், அப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதோட அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவள் லவ் யூன்னு சொல்லியிருக்கானா உடனே நாளைக்கே போய் கிஸ் பண்ணிடாத, பலார்னு ஓங்கி அறைய விட்டுருவா, கொஞ்ச நாள் அப்படியே டீசெண்டாக நடந்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு டெய்லி இப்போ ஹீரோயின் கிட்ட நார்மலாக நல்லா பேச ஆரம்பிச்சாரு. லவ் யூன்னு சொல்லிட்டு போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் வேண்டாம், அடிக்கடி அப்படிலாம் போட்டால் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பேசுறாரு. ஹீரோயினும் நல்லாவே அவங்க ஃப்ரெண்டாக நினைக்கிறதுனால அவங்களும் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இவருக்கு ரொம்ப குஷியாக தாங்க முடியல. வீட்டுக்கு கிளம்பி போனால் அவங்க ஹீரோயின் அங்கே இல்லை, அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை சரி பண்ணி தெரியாப்பான்னு கேட்கும்போது அவரும் சரி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன வர சொல்லிட்டு நீ எங்கே போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் அங்கே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ நான் வேலையாக இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஹரீஷ் கூட வந்து அந்த டேட்டில் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாதம் பழகி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த டைம் அதனால் அவர்கிட்ட தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி ஹீரோ சொல்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவரை அனுப்பிவிட்டு அவர் வேலை சொல்லலாம் அப்படின்றவர் அவங்க கேஷுவலாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இப்போ ஹரீஷ் வந்து பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க ஹீரோ வந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா 2 குட்டி பொம்மை இருந்து லவ் யூ அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரிலாம் பொம்மையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஹீரோக்காக ஒரு கேப்புச்சினோ வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வாங்கி கொடுக்கும்போது ஒரு ஹார்ட்டின் ஷேப் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்துட்டு நம்மளுக்கு சிம்பாலிக்காக லவ்வை சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அங்கே வர எல்லாருக்குமே அந்த மாதிரி போட்டு தான் கொடுக்குறது வழக்கமாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவருக்கு வந்து தெரியல எல்லாருக்குமே தான் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. இவருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க செய்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதோடு இப்போ வெளியெல்லாம் எல்லா இடத்துக்கும் ஷாப்பிங்லாம் போகிறாங்க கொள்கிறாங்க. ஹீரோ வந்து ஃப்ரெண்டாகவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த லவ்யூன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள லவ் பண்ணிக்கிட்டே அப்படியே மறைமுகமாக ரொம்பவே இது பண்ணிகிட்டே இருக்காரு. அதோட வீட்டுக்கு இப்போ வராரு போகிறாரு இப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு வேலை மட்டும் சரியாக கிடைக்கல. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஆஃபீஸ்லேயே பேசாமல் உனக்கு ஒரு நான் வேலை பார்த்து வச்சிருக்கேன், அங்கேயே வந்து நீ ஜாயின் பண்ணிவிட, நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோக்கு ரொம்ப வசதியாக போயிடுது. ஓகேன்னு சொல்லிடுவார். இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வந்தது ஹீரோக்கு ரொம்பவே வசதியாக போயிடுது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, வெக்கப்படுறாரு, இந்த மாதிரி பலதும் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினை அவர் பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஹரீஷ் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு செம்மையாக கோவம் வந்துட்டே இருக்கு. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஒருத்தனை இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு இருக்க, அவனோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை, அவனை பார்க்குறது அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அப்படிலாம் கிடையாது, அவன் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அப்படிலாம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹரீஷை சமாதானப்படுத்திடுறாங்க. அதோட இப்போ கேன்டீனுக்கு 2 பேரும் போகிறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும். இதை தெரிஞ்சு ஹரீஷ் வராரு. நீ வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும் இருக்கிற வழியை பாரு, உன் லிமிட்டை தாண்டாத அப்படின்ற மாதிரி சொல்லவும், நானும் அதை தான் சொல்கிறேன், நீ உன் லிமிட்டை தாண்டாதன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாரை லவ் பண்ணுறாங்கன்றதான் தெரியாத மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது, எதுக்காக இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மாறி மாறி இப்படிலாம் சண்டை போட்டுட்டே இருக்கவும் அவங்க 2 பேரையும் சத்தம் போட்டு விட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதோட இப்போ வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. இவ வந்துட்டு நல்ல பொண்ணு தான், ஆனால் அவன் தான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு சொல்லவும் ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, இவன் இடம் கொடுக்காமையா அவன் வந்து பேசுகிறான், அவன் வந்து இது பண்ணுறான், இவன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார். சும்மா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், நீ கோவப்பட்டன்னு வச்சுக்கையா உன் மேலே கோவத்தில் வந்து அவனுக்கு ஓகே சொல்லிடுவா, அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லவும் ஹீரோக்கு அதுதான் சரி, நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்போ ஹீரோயின் ஒரு நாள் கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. சரி அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போய் சம்மந்தம் பேசிடலாமான்னு நினைப்பாரு. வேணாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு பேசுவோம், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. அதனால வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்வார், எனக்காக நீ தாண்டா எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தோம்னா இப்போ நல்ல விஷயத்துக்காக கிளம்ப போகிறாரு ஹீரோ, சம்மந்தம் பேச போயிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு கூட. அதனால அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பூ எடுத்து கீழே போட்டு அதை எடுக்கிற மாதிரி அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டை கூட்டிட்டு டிப் டாப்பாக ரெடியாகி ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் ஆல்ரெடி ஹரீஷோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. முழிச்சிட்டு இருப்பாரு. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அப்புறமா தான் அவருக்கு தெரியும் ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரீஷை வந்து இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பேச தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ மாடியில் ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் நின்று பேசுவார். அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்வார்னா, நான் அன்னைக்கே சொன்னல, நீ கொஞ்சம் கேப் விட்டாலும் வந்து பூந்துருவா, நீ கேப் விட்டுட்டு அதனால தான் அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு ஹீரோயின் இப்போ இங்கே வருவாங்க. அந்த ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே என்ன பண்ணுற, அங்கே தானே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ என்ன டக்குன்னு கேட்குறாருனா, நீ என்ன தானே லவ் பண்ண, எதுக்காக அவன் கூட கல்யாண ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுறாரு. எது உன்னை லவ் பண்ணனா, நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு ஹீரோ. எப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. அன்றைக்கி தானே லவ் யூ மேன் சொல்லிட்டு ஹக் பண்ணி சொன்னி, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும், லவ் யூனா ஒரு சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பக்கத்தில் பில்டிங்கில் ஒரு தாத்தா இருக்காரு, லவ் யூ தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் லவ் யூ மான்றாரு. இந்த வார்த்தை தான் பிரச்சனைன்ற மாதிரி இருக்குது. உடனே இப்போ புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்கவும் அவர் உடனே லவ் யூனா லவ் யூ தானே, அதில் என்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. உடனே 2 பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் ஏற்படுது. உடனே அவங்க திட்ட இவங்க திட்ட மாறி திட்டம் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோ கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. நேராக பீச் இருக்கா, அங்கே போய் உள்ள போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ தடுத்துட்டு ஏன்டா
ஏன்டா என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது நீ தான்டா தடுத்துட்ட, அவள் முதல் நாள் லவ் யூன்னு சொல்லும்போது மறுநாளே நான் கிஸ் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு வந்துட்டு நான் அவனை லவ் பண்ணவா செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. எனக்கு விஷயம் தெரிஞ்சிடும், நீ தான் டீசென்டாருன்னு சொல்லிட்டு இத்தனை மாதம் என்னை வேஸ்ட்டாக சுற்ற வச்சுட்ட, இப்போ லவ்வே பண்ணலை, ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவள் ஈஸியாக சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். இப்போ ஃப்ரெண்டுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாது. 2 பேரும் ஒன்றா தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்ப்பாரு, ஹீரோ அங்கே இருக்க மாட்டார். ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருப்பாரு, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி போடுவோம். அஜிஜோ செத்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி இவர் ரொம்பவே பயந்து போயிடுவார். இப்போ ஃப்ரெண்டு வேற பயந்து போய் இவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ற மாதிரி வேகமாக வரவும் ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பவும் அழகாக ரெடியாகி வருவார். இவர் ஃப்ரெண்டு பார்த்தோன்னு என்னடான்னு கேட்கும்போது இல்லை நான் வேலைக்கு போகிறேன், அப்படி தான் நினச்சேன், இப்போ பிளானை மாற்றிக்கிட்டேன், திரும்பவும் அவளுக்கு பேசி புரிய வச்சு அவளை லவ் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இவர் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியாது. ஆஃபீஸ்க்கு நேரம் வந்து ஒரு ஹீரோயினை தான் போய் பார்ப்பாரு. நீ தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு இடையில உள்ளது லவ் தான், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வெளியவே பேசிக்கிட்டு வந்துடுறாங்க. நடு ரோட்டில் வச்சுட்டு என் லவ்வை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சவும் ஹீரோயின் வந்து சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாரு. இப்படி என்ன இருக்குது, அதாவது காலில் வந்து கெஞ்சவும் அப்போ கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்களா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹரீஷ் இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்திரா அப்படி இப்படி ஹீரோயின் ரொம்ப வளர்த்துட்டு அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு ஹீரோ போட்டு தலைவிடுறாரு. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இங்கே வாங்கடா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு கூப்பிடவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஒரு பையெல்லாம் வர மாட்டேங்கிறான். ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. மறுநாள் இப்போ அதே இடத்துல ஹீரோ வந்து கெத்தாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்னா இப்போ மறுநாள் கெத்தாக உட்காந்துருக்காரா. திரும்பவும் ஹரீஷ் டீம் அங்கே வராங்க. என்னடா ரொம்ப திமுறா உட்காந்துருக்காண்டவொன்னே ஆமாடா நேற்று கொடுத்ததுக்கெல்லாம் இன்றைக்கி சேர்த்து கொடுக்க வந்திருக்கேன், என் டீமை பாருன்னு சொல்கிறாரு. காலேஜில் ஒரே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு டீம் சுற்றிட்டு இருப்பாங்களா, அந்த டீமுக்கு தான் சொல்லியிருப்பாரு. அவங்க எல்லாம் கரெக்டாக வந்திருப்பாங்க இந்த ஃபைட் சீனுக்காக. வந்து இப்போ மாறி பார்த்தீங்கன்னா அடி உழுதுகிட்டே இருக்கும். இப்போ ஹரீஷ் டீம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ இவர் தான் சாக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் 4 குத்து எக்ஸ்ட்ராவே குத்துவார். இது பெரிய பிரச்சனை ஆகிடுது. போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ 2 டீமையும் கூட்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சுறாங்க. ஸ்டேஷன் போனோடனே இப்போ அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவன் வந்து நான் வந்து இவனை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், இவன் தான் வந்துட்டு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்லி விட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ போலீஸ்கார் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் போக மாட்டீங்களா, எதுக்குடா பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஹீரோக்கு இது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அங்கே தான் ஹீரோ ஒருத்தரை பார்க்குறாரு. அது யாருன்னா அவரோட தங்கச்சி பின்னாடி ஒருத்தர் சுற்றிட்டே இருந்தார்ல, அந்த பையன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோக்கு அவனை பார்த்தோன்னு தான் தெரியுது, இப்போ நம்மளும் அதே தப்பை தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இப்போ வந்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ போலீஸ்கார் என்ன சொல்வாருன்னா, இதோட வார்ன் பண்ணி அனுப்புகிறேன், எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பவும் எல்லாம் வெளியே வந்தோம். சும்மா இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சத்தம் போடுறாங்க, கோவப்படுறாங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்த உன் மேலே இறக்கப்பட்டு உனக்கு ஏன் ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்தால, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அந்த ஹரீஷ்லாம் இருக்காருல, அவரெல்லாம் எது ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்தானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவும் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன், நீ என்ன சொல்ல வச்சுட்ட, நீ ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா, நான் மட்டும் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குற ஒருத்தனை வந்து எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் நீ எதிர்பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க பயங்கரமாக திட்டி விட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இது நம்ம பையன் வந்து ஹவுஸ் கீப்பிங்காக வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு எவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட வீட்டுக்கும் ஹீரோ வராரு. அவங்க 3 பேருமே அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி பசிக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறார், சாப்பாடு எடுத்து வைமா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அம்மா தான் எப்பவும் சாப்பாடு வைப்பாங்க. இந்த தடவை எத்தனை தடவை சொல்லி வைக்க மாட்டாங்க, சாப்பாடு வைக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா கொண்டு வந்து சாப்பாடை மட்டும் வச்சுட்டு போகிறாங்க. ஒரு வார்த்தை கூட ஹீரோ கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இவருக்கும் புரியுது, சாப்பிடு பசிக்குது அதனால சாப்பிட்றாரு. ஆனால் மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டே சாப்பிட்றாரு. அதோட சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில் போய் உட்கார்றாரு. அங்கே அவங்க தங்கச்சியும் வராங்க. 2 பேரும் இப்போ பேசுகிறாங்க. அந்த அவனை வந்து அடிக்கடி தொலை பண்ணிகிட்டே இருப்பானா, அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவன் காலேஜில் என் கூட தான் படித்தான், 3rd இயரில் வந்து அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சுற்றிட்டு இருப்பான். காலேஜில் படிக்கும் போது என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான். இப்போவும் வந்துட்டு வெளியே வந்துட்டு லவ் பண்ணுறன்ற பேரில் தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட வந்துட்டு இப்போ இவங்க தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் லவ் பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனால் ஒரு பொண்ணுக்கு எப்போ பிடிக்கலன்னு நோ சொல்கிறாலோ அதுக்கப்புறம் திரும்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ எப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து புரியுது, அதே தப்பு தானே நம்மளும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. திரும்பவும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வீட்டில் வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாரு, இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அம்மா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமலாம் போயிடுது. ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆஃபீஸில் வந்து அவர் வேலை உண்டு அவரு உண்டு அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்மளால தான் ஹீரோ வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க இப்போ திரும்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் இப்போ ஹரீஷ் கூட கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால பர்ச்சேஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அதனால ஹரீஷ் கூட நிறைய இடத்துக்கு போகிறாங்க வராங்க. அப்போ ஹரீஷ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பூஜா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்களும் அறிமுகமாகிக்கிறாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்துட்டு பார்ட்டி அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வந்து சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் இருக்கான். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்க, இதிலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த பூஜா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு 1 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு ஹரீஷ் கூட வந்து லிவிங் ரிலேஷனில் இருந்தாங்க அப்படின்றது தெரிய வருது. இது ஹரீஷுக்கு இப்படி ஒரு ரிலேஷன் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதையே அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவப்படுறாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்காது. உடனே கோச்சிட்டு எந்திரிச்சு போவாங்களா. இப்போ பின்னாடியே ஹரீஷும் போவார். இப்போ என்ன பிரச்சனை
எதுக்காக எந்திரிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இந்த மாதிரி இருந்த விஷயத்தை எதுக்காக நீ என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன கல்யாணம் பண்ணி குடும்பமாக நடத்தினேன், சும்மா தானே அது ரிலேஷன்ஷிப்ன்றது, அது வந்து லிவிங் ரிலேஷன் சுச்சுவேஷன் ரிலேஷன்லாம் அது பேர் சும்மா தானே, அதெல்லாம் பெருசாக அது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கு வந்து ஏன் நீ என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி கோவப்படுவாங்க. சொல்லும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு எப்படி தோணுதுன்னா, நீ என்ன இப்படி சொல்கிற, லிவிங் லைஃப்பில் இருக்கிறதும் கல்யாண லைஃப்ன்றதும் வேற வேறையா, கல்யாணம்னா ஒன்று தானே, அதாவது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதும் கல்யாணம் பண்ணாமல் குடும்பம் நடத்துறது எல்லாமே அதாவது ஒன்று தானே அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. லவ் யூக்கு என்ன லவ் யூன்னு 2 அர்த்தம் இருக்கிறது, லவ் யூனா அது ஒரு அர்த்தம் தான், அதுதான் லவ் யூ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிப்பார்ல, அது அவங்களுக்கு வந்து அப்போ ஞாபகம் வரும். பார்த்துட்டு இருக்கும்போது 1000 தான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்புன்னு சொல்லிட்டு பேசவும் இப்போ இவர் ஹரிஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு லிவிங் ரிலேஷனில் இருந்தது தப்புன்னு சொல்கிறேன், நீ வந்து 6 மாதம் கான்ட்ராக்ட் போட்டு அவன் கூட இருந்திருக்கியே, அப்போ நீங்கள் 2 பேரும் மட்டும் என்ன நல்லா இருந்திருப்பீங்க, எப்பயாவது இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறாரு. ஒன்று ஹீரோனுக்கு சம்மக்கம் வருது, இன்னும் ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் பாட்டுக்கு பின்னாடி நின்று அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாரு. இவங்க காதில் வாங்காமல் இவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஹீரோ வந்து நம்ம லவ் தான் பண்ணியிருக்கான், நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹரிஷ் கூட சுத்தமாக பேசவே மாட்டாங்க. அவர் வந்து பேசும்போது அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் அவர் அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ அவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ அவரோட வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்காரு. இவங்க வாண்டடாக போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. என் மேலே எதுவும் கோவமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் மேலே தாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபார்மலாக பேசுகிறாரு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஹீரோ இப்போ வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா இன்னுமே ஹீரோ கிட்ட பேசாமல் தான் இருக்காங்க. அப்போ அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்வார், உங்கள் அம்மாவுக்கு வந்து உன் மேலே கோவம் கிடையாது, அதாவது தன்னால் தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் ஆகிட்டியோ, செல்லம் கொடுத்து உன்னை இப்படி ஆக்கிட்டணும்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா, நீ போய் அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லவும் ஹீரோ வந்து அம்மாவை சமாதானப்படுத்தலாம் நினைப்பாரு. இங்கே ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். அதாவது வந்துட்டு ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு கட்ட போகிறோம்னு நினைக்கிறோம்ல, அவங்க வந்துட்டு ஒரு கோணலில் வீடு இப்படிலாம் இருக்கணும்னு யோசிப்பாங்க. அதை கேட்குறாங்கல்ல, அவங்க ஒரு கோணலில் யோசிப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் அப்படி தானே. அந்த மாதிரி இருக்கும்போது லவ் யூன்னு சொன்னது அவனோட பார்வையில் வேற மாதிரி இருந்தது, உன்னோட பார்வையில் வேற மாதிரி இருந்தது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் நீ அதை சொல்லியிருக்கக்கூடாது. 2வது விஷயம் வந்துட்டு அந்த அந்த ஹரிஷ்ன்ற பையனை வந்து நீ விரும்பி தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னன்றதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் ஓகே சொன்னேன். ஆனால் இப்போ வந்து நீ ஒரு கன்ஃபியூஷனில் தான் நீ வந்து அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கன்றது எனக்கு தெரியுது. இந்த விஷயத்தில் அவசரப்படாத, நல்லா பொறுமையாக யோசிச்சு உன் கல்யாண வாழ்க்கையை வந்து முடிவெடு. நீ எது சொன்னாலும் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆறுதலாக அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. சமாதானப்படுத்த வந்திருப்பாரு ஹீரோ. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு என் கூட பேச மாட்டீங்களான்னு கேட்பாரு. அவங்க அம்மா பாட்டுக்கு மூணுக்கு வந்திருப்பாங்களா, கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதை தூக்கி அவங்க அம்மா முதல்ல ஊற்றிடுவார். பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் தூக்கி தண்ணியை தூக்கி மேலே ஊற்ற மாறி மாறி அப்படியே ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படியே ஃபேமிலிங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வருவார். ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஹரிஷ் வருவார். அன்றைக்கி நான் அப்படி பேசுனது தப்பு தான், சாரின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ ஹீரோயின் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நல்லாயிருக்கும். லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து நீ சொல்லும் போது அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது அது எனக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத நான் சொல்லியிருக்கணும். மற்றபடி வந்துட்டு அதில் எனக்கு விருப்பம் இல்லை, உங்க கூட அப்படிலாம் நான் பேசுனது தப்பு தான், எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்னை வந்து தொல்லை பண்ணாத, எனக்கு அந்த லவ் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல அந்த லவ் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க. இப்போ ஹீரோவை பார்க்க போகிறாங்க. இவருக்கு இப்போ என்னடா இதுவும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹரிஷ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோட டேபிள் அவர் இல்லை அப்படின்றது தெரிய வரும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஹீரோ வந்து சிங்கப்பூர் போக போகிறான், அங்கே அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். சரி ஒரு தடவை பார்த்து பேசலாம்னு நினைக்கும் போது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட ஏரியாக்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உள்ளே போகிறதுக்கு கூட அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோட தங்கச்சி தான் வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் என் அண்ணன் வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான், திரும்பவும் நீங்கள் அவனை வந்து ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் வந்து அவன் லைஃப்பில் விளையாடிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி 6 மாதம் ஆயிடுது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு படத்தோட ரிவ்யூலாம் வந்துட்டு படம் வந்துட்டா ரிவ்யூ பற்றி போடுவாங்கல்ல, அதை பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அந்த மாதிரி சொல்கிற போது ஹீரோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்களா, இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்க்கும். ஹீரோ தான் அதை சொல்லிட்டு இருப்பாரு, அந்த படம் இப்படி இருக்குங்க அப்படி இருக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வந்துட்டான் போல இருக்கு, அந்த தேட்டரில் படம் பார்த்து தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றது ஹீரோனுக்கு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ இவங்களுக்கும் தெரிஞ்சது ஹீரோன் வந்து வந்திருப்பாருன்னு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 மாதம் தான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துருப்பாரு. அவருக்கு அந்த வேலை பிடிக்காததுனால அவர் ஊரோட வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்திருப்பாரு. இங்கே வந்து அவர் என்ன வேலை பார்ப்பாருன்னா ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் செலக்ட் பண்ணி இங்கே எங்கே அனுப்புகிற வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து இவர் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிச்சுல உடனே அவர் நேரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவரை பார்க்க அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே யாரும் இல்லை, அதாவது அவங்க அப்பா அப்பாலாம் அங்கே இல்லை. அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நீ வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க, நீ திரும்ப சீக்கிரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் எனக்கு அந்த வேலை பிடிக்கலங்க, அதனால தான் இங்கே பிஸ்னஸ் பண்ண வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட ஏன் நீ திரும்பவும் பேசவே இல்லை, என்னை வந்து மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் மறக்கலாம் இல்லைங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இந்த டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் இப்படி தான் முதல் ஆரம்பிக்கும், இந்த வம்பே வேண்டாம்னு சொல்லிட்டு வேகமாக எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் கீப்பிங்க்கு போகிறாங்களா அவங்களெல்லாம் நிற்க வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் கேட்குறாங்களா அவங்கள நிற்க வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கே இடம் வேலைக்கு போகிறோம் அப்படி மாதிரி கேட்கவும் இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஹவுஸ் கீப்பிங் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் வேணும்னு கேட்கும்போது எனக்கு என் வீட்டில் வந்து 6 மாதம் ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவர் தான் எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு தாஜ்மஹாலை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேர் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஹீரோ வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாருல, அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க திறந்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. தூக்கி வீசியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ கொடுத்தது தான் இந்த தாஜ்மஹாலாக இருக்கும். இதை அவங்க அம்மா அதை எடுத்து வச்சுட்டு இதை வந்துட்டு அதாவது ஹீரோட அம்மா எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்துட்டு இவர்கிட்ட இப்போ கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. திரும்பவும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்து இதாவது உண்மையான லவ் யூவா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பான லவ் யூவான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இதுதான் லவ் யூ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜாலியாக திரும்பவும் ஹக் பண்ணிப்பார். திரும்ப லவ் சொல்லிடுவார். இதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.